கோட்டீஸ்வரன் விஜயை மையப்படுத்தி பேசினாலும் விஜய் மீதான விமர்சனங்கள், விஜய்க்கான அளவு என்ன அப்படின்ற இடத்தில் மெல்ல மெல்ல நகர்ந்து விஜய் வெர்சஸ் அதர்ஸ், இதற்கு முன்பு என்ன சொல்லப்பட்டதுன்னா ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் அப்படின்றது தான் களமாக இருக்கு. ஸ்டாலினோட ஸ்டேச்சர், அவரோட செல்வாக்கு, அதை வச்சு தான் சொல்லப்பட்டது. ஆனால் பெருமாள்மணி சொல்றது விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு களம் மாறி இருக்கு. அதான் 2026 சிறப்பு அம்சம்ன்றார். உங்கள் பார்வை என்ன? ஐயா பேசினாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் கேட்குறது போது. எனக்கு ஒரு படம் பார்த்த ஃபீலே கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா புதுசாக வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர் இந்தளவுக்கு ஒரு 30.4 விழுக்காடு வாக்குகள் வாங்குவாங்க, அது தேவைப்பட்டால் 40 விழுக்காடு போகுன்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. 80% இல்லை 85% போலிங் ஆகுது, 40% விஜய் வாங்குறாருன்னா விஜய் 170 சீட்டு இல்லை 150 சீட்டு ஜெயிக்கணும்னு அர்த்தம். அவர் சொல்ல பர்சன்டேஜ், ஐயா சொன்ன பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அப்போது சரி, ஓகே, பர்சன்டேஜுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போது எனக்கு புரிஞ்ச மாதிரி இல்லை, மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரின்னு பார்த்தா, சோம்பல் இல்லாமல் தளராமல் உழைப்பவர்களுக்கு வரும் கெட்ட விதியை பின்வாங்கி ஓட செய்வார்கள். அதாவது யார் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலையோ இல்லை பொது விஷயத்திலையோ அவங்களுக்கு கெட்டது தீங்குது வந்தாலும் அதை பின் தள்ளி விட்டுருவாங்கன்னு ஐயா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உழைக்க சொல்லியிருக்கிறார். அதே வள்ளுவர் என்ன சொன்னார்னா, தெய்வத்தால் ஒரு விஷயம் முடியலன்னா கூட முயற்சி தொடர்ந்து பண்ணால், கஷ்டப்பட்டு நீங்கள் உழைச்சிங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா அது திருவினையாக அது நடந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடலூர் கூட்டத்தை அடிக்கடி கேன்சல் பண்ண சொல்ல, கரூர்லேருந்து தப்பிச்சு ஓட சொல்லலை. டிவைன் கரிஸ்மா. இப்போ கரூரில் பத்திரிகையாளரை சந்திக்காமல் ஓடுறதோ, இல்லை மணி சார் சொன்ன மாதிரி தன்னோட கட்சியோட அந்த தேர்தல் அறிக்கைகளை சொல்லாதது, அது எந்த கரிஸ்மான்னு எனக்கு தெரியல. சரி, அது கூட பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செய்தியாளர்களை பார்த்தால் பயம், சொந்த தொண்டர்களை பார்த்தால் பயம், வேட்பாளர்களை கையில் பிடிச்சி அவங்கள அறிமுகப்படுத்துறதுல பயம். அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சாரத்தை கம்ப்ளீட்டாக ஃபுல் பண்ணுறதில்ல. இப்போ இதெல்லாம் இது எந்த விதத்தில் இதெல்லாம் கரிஸ்மான்னு தெரியல, இது எந்த விதத்தில் லீடர்னு தெரியல. ப்ரொஃபஷ்னலுக்கும் லீடருக்கும் வித்தியாசம் இருக்குது. காமராஜர் லீடர், காமராஜர் ப்ரொஃபஷ்னல் கிடையாது. விஜய் சார் ப்ரொஃபஷ்னல், உச்சக்கட்ட நடிகர். ஆமாம், அதிகமாக படம் வாங்குறாரு. அவர் சார் சொன்ன மாதிரி அதிகமான சம்பளம் சூப்பர் ஸ்டாருக்கு நிகராகவோ இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு குறைவாக படங்கள் ஓடுகிறது, அதெல்லாம் உண்மைதான். பட்டு ஒரு லீடருக்கும் ஒரு ப்ரொஃபஷனலுக்கும் என்ன வித்தியாசம்னா, லீடர் அந்த மக்களோட பல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு நாள் முன்னாடியே ஊர்லேயே இருப்பாங்க. சொந்த திருச்சியில் வேட்புமனு தாக்கல் பண்ணிவிட்டு இன்னும் அந்த தொகுதி பக்கம் எட்டியே பார்க்கல. பெரம்பூர்லேயே அவர் 2 வாட்டி தான் வந்திருக்கிறார். முதல்ல ஒரு வேட்பாளராக நீங்கள் ஒரு சட்டமன்றத்தில் நிற்கிறீங்க, நீங்கள் கூட உங்களுக்கு ஓட்டு போடுறவங்கள கூட போய் சந்திக்கலை. பணக்கார வேட்பாளர்லாம் மேடையில் ஏற்றி நிற்க வைக்கிறீங்க. ஐயா இவர் வால் கொடுக்குறாரு, அவருக்கு இருக்கப்பட்டவர் செங்கோட்டையன் வால் கொடுக்குறாரு, 360 டிகிரியில் சுற்றுறீங்க. இல்லாதப்பட்டவங்க பட்டியலின மக்கள் மாவட்ட செயலர்களாக அந்த கட்சியில் நிறைய வேட்பாளர்கள் கிளம்பிக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் இதே மாதிரி அந்த வேனில் நிறுத்தி அறிமுகப்படுத்தினீங்களா? விஜய் ஃபேக்டர் தான், எக்ஸ் ஃபேக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு முன்னாடி பேசியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் இந்த அரசியலை களத்தையே புரட்டி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி. அதில் இருந்து அதை மெருகேற்றணுன்னா அவர் புரட்டி போடலை, இந்த களத்தை குழப்பி விட்டுருக்காரு. விஜய் கூட்டணி வச்சு, இல்லை விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, விஜயை முதலமைச்சராக ஏற்றிருந்து இன்னொரு 4-5 கட்சி வந்திருந்தால், காங்கிரஸ் கட்சி வருது, மற்றவர்கள் வந்திருந்தால் கரெக்ட், அஃப்கோர்ஸ் அது களத்தை புரட்டி போட்டிருப்பார். அவரும் முதலமைச்சர் வேட்பாளராக யாரும் ஏற்றுக்கல, அவரும் ஒரு கூட்டணி அமைக்கலை. தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு வாரம் இருக்கிறதுக்கு முன்னாடி வெளியிட்ட ஒரே கட்சி தாவேகா. அது மக்களுக்கு நீங்கள் செய்கிறது, மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறதுன்றது உங்களுக்கு முதல்ல தெரியணும். இதை கூட ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடியே வெளிப்படையாக சொல்லி திமுகவையும் அதிமுகவையும் திக்குமுக்காட வச்சுருக்கணும். ஸோ குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு அவர். வெறும் குழப்பத்தை, ஸ்பாய்லர். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது இவர் ஒண்டி தான் அரசியலில் வந்திருக்கிறாரா? இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் விஜயகாந்த் இருந்திருக்கிறார். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் சூப்பர் ஸ்டார் சப்போர்ட் பண்ணி மூப்பனார் உருவாக்கியிருக்கிறார். இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வைகோ கொடுத்துருக்கிறார், திமுகவை பிளந்து. இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கமல் சமீபத்தில் கொடுத்தார். மேபி கமல் விஜய் அவர்களுக்கு வசீகரமோ கூட்டமோ வரலன்றது பெருமாள்மணி சொல்கிறதுல திரு கோட்டீஸ்வரன், விஜயை மதிப்பிடுவதில் இங்கு பலருக்கு கரெக்ட்டா அனுமானிக்க முடியாம இருக்காங்க. இல்ல எனக்கு மதிப்பிடுறாங்க. கரெக்ட் சார், எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. கரெக்ட்டா நான் மதிப்பிடுறேன். தன்னெழுச்சி அப்படிங்கறத கன்வர்ட் பண்றார். அத ஓட்டா கன்வர்ட் பண்ணி அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். பெருமாள்மணி சாருக்கு அது மதிப்பிடுறதுல பிரச்சனை இருக்கு. ஏன்னா ரொம்ப தெளிவா மதிப்பிடுறேன். ஹி இஸ் a ஸ்பாய்லர். 3வது இடத்துக்கு அவர் போக போறாரு. 2 சீட்டு வராது. அவர் குபேந்திரன் சார் சரியா சொன்னார், பெரம்பூர்
நான் இன்னொன்று எங்கன்னா மேபி உட்கட்சி பிரச்சனை இல்லை மற்ற கட்சியில் எதனா உள்ளடி கட்டி பார்த்தா மேபி ஏன்னா எல்லாரும் 2 to 8 20 சீட்டு வரும் அங்கு வரும் அவர் வந்து ஒரு ஃபேக்டராக மாறுவாருலாம் சொல்கிறாங்களா, அதனால் மேபி வந்து எது ஒத்தையில் நிற்கணும். இப்போ சட்டமன்றத்துக்கு போனால் கூட ஒரு ஆள் துணைக்கு வேணும்ல, ஆனால் வேணா 2. ஆனால் திருச்சி கிழக்குலேயே அவருக்கு அதிகமான ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இதில் இறுதியாக களம் வந்து சென்னை திருச்சியிலேயே முன்பு வந்து அதிமுக மொத்தமாக தோத்த இடம், அதாவது வாஷ் அவுட் ஆன இடம். அந்த இடத்துல இன்றைக்கி திருச்சியில் நேற்று வந்து இன்னொரு தொலைக்காட்சி எடுத்தது. ஏன்னா தொலைக்காட்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நம்பலாம். எனக்கும் அந்த வியூகத்துலலாம் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை. மேபி அந்த இண்டிகேஷன் பார்க்கலாம். திருச்சியிலே வந்து 3-4 தொகுதியில் வந்து அதிமுக வந்து ஓட்டு நிறைய வாங்குது. 2-3 தொகுதி வந்து முன்னிலைன்றாங்க திருச்சியில். சென்னையில் இன்றைக்கி 6-7 தொகுதி வந்து திமுக கிட்ட வசம் இருந்த தொகுதி வந்து மாறுதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது சென்னையில் போட்டி வந்து திமுகக்கும் தாவேக்கானா அப்போ அந்த 7 இடத்துல தாவேக்கா ஜெயிக்கணும், அதிமுக ஜெயிக்கக்கூடாது. உதாரணத்துக்கு திருவத்தூர், ஆர்கே நகர், அதுக்கப்புறமா ராயபுரம், திருவிக்கா நகர், டி நகர், வேளச்சேரி, துறைமுகமே கடும் போட்டியாக போயிட்டுருக்கு. இன்னொன்று சொல்கிறேன், காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகனுக்கு வாக்கு வந்து நெருக்கடியில் இருக்குது. அமைச்சர் துரைமுருகனுக்கு, ரகுபதிக்கு நெருக்கடி இருக்குது, டிஆர்பி ராஜாவுக்கு மன்னார்குடியில் நெருக்கடி இருக்குது, வாக்கு விகிதாச்சாரம், சேகர்பாபு அவர்களுக்கு நெருக்கடி இருக்குது. 4 அமைச்சர்கள் பேரை சொல்லி நான் சொல்கிறேன். நானும் களத்துலேருந்து தான் வரேன். எதுக்கு இதை சொல்லணும், நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் களம் என்பது இந்த லாஸ்ட் ஒரு வாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஸோ அதிமுக திமுகவுக்கு இடையான போட்டி என்பது 2 கட்சிக்கு நடுவில் தான். ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. நடுவில் மற்றவர்களுக்கு இந்த தேர்தலில் வேலை இல்லை. 3வது இடம், 4வது இடம், 5வது இடம். இப்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் ஒண்டி தான் ஸ்பாய்லர் கிடையாது. உதாரணத்துக்கு திருவள்ளூர் தொகுதி எடுத்தோம்னா அங்கே வந்து காங்கிரஸ் கட்சியில் ராஜேந்திரன் நிற்கிறார், மன்னிக்கணும் திமுகவில் ராஜேந்திரன் நிற்கிறார். அவர் எதிர்த்து அதிமுகவில் பிவி ரமணா நிற்கிறார். அந்த இடத்துல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி வேட்பாளர், அதாவது ஐயா ராமதாஸ் நிறுத்தினவர் ஓட்டை நிறைய பிரிக்கிறார். அந்த அதிமுகலேருந்து ஒருத்தர் கட்சியில் வெளியில் போகிறார், பாஸ்கர், அவர் சேதத்தை பண்ணுறாரு. அப்போ விஜய் தான் வந்து ஒரு கட்சியை டேமேஜ் பண்ணணும்னு கிடையாது. இது மாதிரி உள்ளடி வேலை பார்க்குறதோ இல்லை ஓட்டு பிரியறதுனால கூட ஒரு சில இடத்துல திமுகக்கும் அதிமுகக்கும் மாறி மாறி அட்வான்டேஜ் வரும். ஓகே, அதனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே எல்லா பெருமையும், அதாவது கூட்டம் சேர்றது உண்மை. அந்த கூட்டத்தை வந்து அது ஒரு 15 சட்டமன்ற தொகுதியிலேருந்து 20 சட்டமன்ற தொகுதி பக்கத்தில் இருந்தெல்லாம் வராங்க. அந்த கூட்டத்தை எடுத்து மொத்தமாக நீங்கள் எல்லா தொகுதிக்கு பிரித்து போடுங்க. அப்போ அதனோட எண்ணிக்கையினுடைய எஃபெக்ட் என்ன? இப்போது ஒரு தண்ணி வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணியை வந்து ஒரு சின்ன குடத்துக்குள்ளே வச்சிங்கன்னா நிறைய இருக்கும். அந்த 10 லிட்டர் தண்ணி எடுத்து நீங்கள் வராண்டாவில் ஊற்றுனீங்கன்னா அது காணாமல் போயிடும். அதேமாதிரி ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க. நம்ம பேசுகிறது 5.25 கோடி 5.5 கோடி வாக்காளர்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். 10 லட்சம் பேர் எங்கன்னா வந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த லட்சங்களை நீங்கள் எடுத்து ஒரு மண்டலமாக தென் மண்டலம், கொங்கு மண்டலம், சென்னை மண்டலம், வட தமிழ்நாடு, டெல்டா அப்படின்னு நீங்கள் அந்த 5 லட்சமோ 10 லட்சமோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அவ்வளோலாம் வரல. வந்திருந்தால் அதை நீங்கள் தூவி இருந்தீங்கன்னா அதோட இஃபெக்ட் என்ன? ஒரு தொகுதிக்கே 2.5 லட்சம் இருக்கு ஓட்டு. அதுல இன்னொன்னு நிறைய பேருக்கு ஓட்டு இல்லைன்றதும் உண்மை.